வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்புமிக்கதாக வாள் கருத இயலுமா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுள் இஸ்ராயல் மக்களின் மீது மிகுந்த சினம் கொள்ளுகிறார். அவருடைய சினமானது எப்படி வெளிப்படுகிறது என்பதை இன்றைய நாளின் முதல் வாசகம் நமக்கு விளக்குகிறது. ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை அசீரிய நாட்டிற்கு அடிமையாக தருகின்றார். இஸ்ராயல் மக்கள் அசீரிய நாட்டிற்கு அடிமைகளாக போகிறார்கள். இது எதனால் என்றால், ஆண்டவருடைய கோபத்திற்கு இந்த இஸ்ராயல் மக்கள் உள்ளானதனால், ஆண்டவருடைய கோபம் வெளிப்படும்படியாக அவர்கள் செயல்பட்டதினால் இப்படி அடுத்த நாட்டிற்கு இவர்கள் அடிமையாக போகின்ற நிலை வருகின்றது. அதிலும் கூட ஆண்டவர் சொல்லுவது, சினத்தில் நான் பயன்படுத்தப்படும் கோல், தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி என்று சொல்லி இந்த அசிரியர்களை ஆண்டவர் பயன்படுத்துவதை ஒரு கோலாக, தடியாக பயன்படுத்துவதை எடுத்து சொல்கிறது. அம்மக்களை கொள்ளையிடவும் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல மிதித்து போடவும் அவற்றிற்கு நான் கட்டளையிட்டேன். பாருங்களேன், தன்னுடைய சொந்த மக்கள், நேசித்து அன்பு செய்தவர்கள், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வரப்பட்டவர்கள், எல்லா விதமான உரிமை பெற்றிற்கு சொந்தக்காரர்கள், ஆனால் ஆண்டவருடைய சினத்திற்கு உள்ளாகி இப்படி அசீரியர்களுக்கு அடிமையாக போகின்ற நிலை. ஏன் இந்த நிலை என்பதை மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறார் ஆண்டவர். என் கை வலிமையாலேயே நான் அதை செய்து முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். எப்படி அவங்களாம் அடிமையாகணும், துன்பப்படணும், வேதனைகளை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களின் எல்லைகளை அகற்றினேன், கருவூலங்களை சூறையாடினேன், ஒரு காலை மிதிப்பது போல மிதித்து போட்டேன், செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டேன். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதன் வழியாய் ஆண்டவர் அந்த இஸ்ராயல் மக்கள் மத்தியில் கொள்ளை நோயை அனுப்புகின்றார். தீ ஒன்றை வைக்கின்றார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்துவிட்டு எரியும் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நாம் இங்கே சிந்தித்து பார்க்கணும், ஏன் ஆண்டவருக்கு இவ்வளவு கோபம் வந்தது? எதனால இஸ்ராயல் மக்களின் மீது அவருக்கு இவ்வளவு வெறுப்பு வந்தது? அவர்களுக்கு எதிராக ஆண்டவர் செயலாற்றுவதனுடைய காரணம் என்ன? என்ன காரணம்? 2 காரணங்கள் குறிப்பிடப்படுகிறது. ஒன்று, அந்த இஸ்ராயல் மக்கள் இறை பற்றில்லாதவர்களாக இருந்தார்கள். கடவுள் மேல அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனது. கடவுளை அவர்கள் புறக்கணித்தார்கள். மீட்டுக் கொண்டு வந்த தெய்வத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள், நிராகரித்தார்கள். இதனால் அவர்களுக்கு எதிரான ஆண்டவருடைய கோபம் இவ்வாறு வெளிப்படுகிறது. இரண்டாவது, கடவுளுக்கு அவர்கள் சினமூட்டினார்கள், கோபத்தை தூண்டினார்கள். ஆண்டவர் பொறுமை உள்ளவர், அன்பு நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையும் தாட்சியும் கொண்டவர் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கடவுளையே சினமூட்டுகின்ற செயலை இஸ்ராயல் மக்கள் செய்ததனால்தான் இந்த விளைவுகளை எல்லாம் அவர்கள் சந்திக்க வேண்டி வந்தது. அதனையே இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடல் இன்னும் ஆழமாக சொல்லுகிறது. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார். பாருங்களேன், தான் நேசித்த மக்களை அவர் தள்ளிவிட்டார். அப்பா அம்மா தன்னுடைய சொந்த பிள்ளைகளை ஒதுக்கி வைக்கிறாங்க,
அவங்க கூட பேசுறதில்ல, உறவாடுறதில்ல அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், அல்லது அந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளவு வருத்தங்கள் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஏன் அந்த நிலைக்கு அவர்கள் செல்லுகிறார்கள்? இந்த பிள்ளைகள் ஏதோ அந்த பெற்றோருக்கு தீங்கு விளைவித்திருக்கிறார்கள், அவர்களை கோபப்படுத்தி இருக்கிறார்கள். அதனாலதான் பெற்றோர்கள் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதனுடைய அடையாளமாய் பேசாமல் இருப்பது, ஒதுக்கி வைப்பது, தூர தள்ளி வைப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவது. ஆண்டவரும் கூட அத்தகைய செயலில் ஈடுபடுகிறார். தம் உரிமை சொத்தாகிய இஸ்ராயேல் மக்களை அவர் கைவிட்டு விட்டார். பாருங்களேன், அவர் கைவிட்டு விட்டார், கை நெகிழ்ந்து விட்டார். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இவற்றை ஆய்ந்து அறிந்து சிந்தித்து பார்த்தோம் என்றால் பல சூழ்நிலைகளில் நம் வாழ்க்கையோடு கூட இன்று இது ஒத்துப்போகிறது. அதனால்தான் நற்செய்தி வாசகம், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர், ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். ஆண்டவருடைய திருவுளம் என்ன? எதை ஆண்டவர் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார்? அவருடைய பிள்ளைகளாகிய குழந்தைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிற திருவுளம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். 3 சிந்தனைகளாக இவற்றை நான் பிரித்து உங்களுக்கு விளக்க முற்படுகிறேன். முதலாவது சிந்தனை, நம்முடைய இறைப்பற்றில்லாத வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைப்பற்றில்லாத வாழ்க்கை. இன்றைக்கு கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறவர்கள் கத்தோலிக்க இறை நம்பிக்கையிலிருந்து, விசுவாசத்திலிருந்து விலகி போகின்ற செயல்களை செய்கிறார்கள். ஆம், இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன காலகட்டத்தில் எப்பொழுதுமே நாம் ரொம்ப பிஸியா இருக்கிறோம். வேலை வேலைன்னு ஓடுறோம், எதையாவது சாதிக்க வேண்டும் என்று துடிக்கின்றோம். இது எல்லாமே வேணும் தான், நம்மள பிஸியா வச்சுக்கணும், நல்லா உழைக்கணும், சம்பாதிக்கணும், வாழ்க்கையில இன்னும் மேலும் மேலும் முன்னேற வேண்டும், பட்டம் பதவிகளை அனுபவிக்க வேண்டும், வேண்டான்னு சொல்லல. ஆனா பாருங்களேன், நோ சண்டே மாஸ். உன் பிஸி ஷெட்யூல்ல ஞாயிறு திருப்பலிக்கு கூட வர முடியாத ஒரு நிலை. நோ கேட்டிசம் ஃபார் தி சில்ட்ரன். உங்க குழந்தைகளை நீங்கள் மறைக்கல்வி வகுப்புகளுக்கு அனுப்புவது கிடையாது. நோ சாக்ரமெண்ட்ஸ். தகுந்த வயதில் தகுந்த தருணத்தில் அதை கொடுக்கணும். திருமுழுக்கு குழந்தை பருவத்தில், தேவ நற்கருணை ஒரு குறிப்பிட்ட வயதில், உறுதி பூசுதல் அருட்சாதனம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அதை மறந்துடுறோம், நாம அதை பொருட்படுத்துவது கிடையாது, அதை பற்றிய கவலையின்றி இருக்கிறோம். நோ கன்ஃபெஷன். பாவ சங்கீர்த்தனமே செய்யறது கிடையாது. நோ ஃபேமிலி பிரேயர். குடும்ப ஜெபம் கிடையாது. குடும்பமாக இணைந்து ஜெபமாலை ஜெபிப்பது கிடையாது. விசிட் டு தி பிளஸட் சாக்ரமெண்ட். தேவ நற்கருணை சந்திப்பு கிடையாது. இப்படிப்பட்ட இறை நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவர்களாய், கத்தோலிக்கர்களாய் நாம் வாழும்போது, பிரியமானவர்களே, இரண்டாவது சிந்தனை, ஆண்டவருடைய சினத்திற்கு நாம் உள்ளாகின்றோம். ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறோம். திருச்சபை கொடுக்கிற கட்டளைகளை நிறைவேற்றாமல், அதை கடைபிடிக்காமல் போனால் இறை அன்பிலிருந்து, இறை விசுவாசத்திலிருந்து நாம் நழுவி போகிறோம், விலகி போய்விடுகிறோம். இப்ப இரண்டாவது, இறைவனுடைய சினத்திற்கு உள்ளாகின்ற செயல்களை நாம் செய்வது என்ன? களியாட்டம், கேளிக்கைகள், பொழுதுபோக்குகளுக்கு இடம் கொடுப்பது, அதிகமான ஆடம்பரங்களை விரும்புவது, பொருட்களை சேர்ப்பதற்கான ஆசைகளை எழுப்புவது, உலக போக்கிலான வாழ்க்கை வாழ்வது, இது எல்லாமே ஆண்டவருடைய சினத்திற்கு நாம் உள்ளாக்கக்கூடிய செயல்கள். மூன்றாவதாக, தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற அவருடைய அன்பு மகனாக, மகளாக வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். சகோதர சகோதரிகளே, குடும்ப சந்திப்பை நிகழ்த்தும் போது
ஒரு குடும்பத்தில் இருந்த அந்த குடும்ப தலைவரோடு சில மணித்துளிகள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மிகுந்த வருத்தத்தோடு வேதனையோடு அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அவருடைய ஏக்கம், அவருக்கு கண்ணு தெரியல, பார்வை மங்கி போயிடுச்சு. 63 வயது. அவருடைய பழைய வாழ்க்கையை நினைத்து நினைத்து அவர் புலம்புகின்றார். நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை. சின்ன வயசுல நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் ஃபாதர். மிகுந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு நான் இருந்தேன். தவறாமல் திருப்பலிகளுக்கு நான் சொல்லுவேன். திருமணமாகி நான் சாதாரண ஒரு வேலை தான் செய்து கொண்டிருந்தேன். பாத்திரங்களை எல்லாம் கொண்டு போய் விற்கிறது, பாத்திரங்களை கொண்டு போய் விற்கின்ற பணியை செய்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது. ஒரு சிறிய கடை வைத்தேன். அந்த கடை பெரிய ஒரு கடையாக மாறியது, ஸ்டோராக மாறியது. வாழ்க்கையில் ஓஹோன்னு வந்த நான். எப்படியோ ஏதோ ஒரு சறுக்கல் என் வாழ்க்கையில் வந்தது. எனக்குள் வந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், தீய நண்பர்களோடு நான் சேர்ந்து கொண்டு ஊதாரித்தனமாக இறைப்பற்றில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். கடவுளுக்கு சினமூட்டக்கூடிய இந்த வாழ்க்கையினால் என் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போனது. எல்லாவற்றையும் விற்க வேண்டிய நிலை வந்தது. கடனில் நான் மூழ்கி தவித்தேன். என் வீடு, என் கடை, எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன். அந்த ஊர்ல அவமானம் தாங்காம ஓடி வந்து இந்த இடத்துல நான் இருக்கிறேன். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன் ஃபாதர். நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் என் மனசு நிம்மதி இல்லாமல் தவிக்கிறது என்று சொல்லி புலம்பினான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திருவுளம் என்ன, அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து உணர்ந்து வாழ்ந்தார். அவருடைய இறை ஆசீர்வாதத்தில் இன்றைய நாள் நமக்கு நல்ல நாளாக, கடவுளுடைய அருள் நிறைந்த நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக அமையும். ஆமென்.